கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்துடைய தேர்ட் பார்ட். பிலிப்பியர் 3:5 தேர்ட் பார்ட்டை ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதான்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே, இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோர் தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோர் தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன், சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன், யானை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும், யானை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்ற கனிவோ என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்ற கனிவோ என்னை நோக்கிடுமே, மன மாற மாத நீரால மன வேண்டுதல் கெட்டிடம், மன மாற மாத நீரால மன வேண்டுதல் கெட்டிடம், எனதோல போற்றி ஜெபித்தே இயேசுவே உமையாண்டிடுவேன், எனதோல போற்றி ஜெபித்தே இயேசுவே உமையாண்டிடுவேன், என்னை கைவிடாதிரும் நாதா, என நேர்ந்த நேரிடேனாம், என்னை கைவிடாதிரும் நாதா, என நேர்ந்த நேரிடேனாம், உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடமே, உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடமே, உமை உக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்க மடையேன், அமை உக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்க மடையேன், தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே, தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே, சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமாம் கிரியை செய்திடாம், சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமாம் கிரியை செய்திடாம், என்னை தேற்றிடம் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே, என்னை தேற்றிடம் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே, விசுவாசத்தால் பிழைத்தோங்க விரப்பாதை காட்டினீரே, விசுவாசத்தால் பிழைத்தோங்க விரப்பாதை காட்டினீரே, வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன், வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன், பலர் தாலின முளைக்காலே பரம சியோன் மிதிலே, பலர் தாலின முளைக்காலே பரம சியோன் மிதிலே, பிரகாசிக்கும் அதை நோக்கி பதரா மலை காத்திருப்பேன், பிரகாசிக்கும் அதை நோக்கி பதரா மலை காத்திருப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். இப்ப பவுல்
பெருமையை ஒரு லிஸ்ட் போட்டு சொல்கிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில். இந்த லிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம 3வது காரியத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். 2 ஏற்கனவே பார்த்தாச்சு. நம்பர் 1, 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்ட நம்பர் 1 முடிஞ்சிருச்சு. 2வது இஸ்ரவேல் வம்சத்தான், அதே நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம 3வது பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பென்யமீன் கோத்திரத்தான். இதான் நீங்க பார்க்கணும். பென்யமீன் கோத்திரத்தான். ட்ரைப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல்ல ஆண்டவர் ஒரு 12 கோத்திரமாக டிவைட் பண்ணுகிறார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், 12 டிவைட் பண்ணுகிறார். டிவைட் பண்ணி ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு பேர் கொடுக்கிறார். ரூபன் ஃபர்ஸ்ட். அந்த ஃபர்ஸ்டுக்கு எப்பவுமே ஒரு பெருமை இருக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு டபுள் ஆசீர்வாதம் கிடைக்கும், சிரேஷ்ட புத்திரகம் எனக்கு தான், அந்த பெருமை இருக்கும். ஆனா இப்ப பாக்குற பென்யமீன்ங்கிறது குட்டி, லாஸ்ட் கடைக்குட்டி. இந்த கடைக்குட்டி ஃபர்ஸ்ட் அது எப்படி உருவாச்சு, யாருடைய வயிற்றுல இருந்து வந்துச்சு, யாக்கோபுக்கு பிள்ளையாக எப்படி அவன் வந்தாங்கிற ஒரு லிஸ்ட பார்க்க போயிடும். சரி, இந்த யாக்கோபுக்கு நிறைய மனைவிமார்கள். அதுல ஃபர்ஸ்ட் இவருக்கு திருமணம் எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 29வது அதிகாரம் 18வது. இவரு மாமா லாபான். யாக்கோபுனால எத்தன். அந்த எத்தனுக்கு ஒரு எத்தன் இருக்கார், அதுதான் மாமா நார். மாமா வேற, மாமா நார் வேற. சரி, வாசிப்போமா. இப்ப அண்ணன்ட்ட இருந்து உயிருக்கு தப்பி அம்மாவுடைய ஆலோசனையின்படி வந்து சேர்ந்தாச்சு. வந்து சேர்ந்தா அவருடைய அழகான மனைவி ராக்கேல். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 17 2 பெண் பிள்ளைகள். 16 லாபானுக்கு 2 குமார்த்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராக்கேல். லேயாளுடைய கண்கள் கூச்சா பார்வையா இருந்தது. இந்த கூச்சா பார்வைங்கிறதுக்கு பல விளக்கங்களை நான் ஸ்டடி பண்ணி பார்த்தேன். ஒண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கூச்ச பார்வைக்கு ஸ்குவிண்ட் அப்படிங்கிறாங்க. ஸ்குவிண்ட்னா இந்த கண் இங்க இருக்கும். இப்ப உங்களை இப்படி பாக்குறாப்புல இருக்கும், வேற அவரா பார்க்கணும். அது வந்து ஸ்குவிண்ட், மாறுகன் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. ஒரு சிலர் அது ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் அது அழகுன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, அது ஒரு விளக்கம். 2வது ஒரு விளக்கம் என்னன்னா, கண்ணு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். நான் பார்த்துருக்கேன் சில பெண்களுக்கு இந்த கண்ணு இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அவங்களால ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இது 2ல ஏதாவது ஒன்றா இருந்துக்கலாம். சரி, ஏதோ ஒன்று. நம்ம கண்ணு மாதிரி கிடையாது. இப்ப நம்ம யாருக்குமே ஆண்ட்ராய்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கூச்ச பார்வை கிடையாது. அக்காவை யாருமே நேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ராகேலு ரூபவதி, பார்வைக்கு அழகானவள் ரூபவதி. இந்த ரூபவதிங்கிற வார்த்தை யாருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முன்னவாட்டி. நம்ம மேல நீங்க உன்னத பாட்டு வாசிச்சீங்கன்னா ரூபவதி ரூபவதி ரூபவதினா ஆண்டு நம்மளை பார்த்து சொல்றாரு. சரி, அந்த மாதிரி மிக மிக அழகான பெண். நம்பர் 2, நம்பர் 1 கிடையாது. யாக்கோபுக்கு ஒரு கண்ணு யார் மேல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகேல் மேல. ராகேல் மேல ஒரு கண்ணு இருந்துச்சு. இவரு அப்பாவை ஏமாத்திடுவாரு, அண்ணனை ஏமாத்திடுவாரு. ஆனா இங்க இவர் ஏமாற போறோம்னு தெரியல, ஆனா ஏமாத்திட்டார். வேற ஆப்ஷன் கிடையாது. பாருங்க, ராகேல் பேரில் பிரியமாகிப்பட்டு இளைய குமார்த்தியாகிய ராகேலுக்காக, பாத்தீங்களா, ரொம்ப ஸ்பெசிபிக்கா. வாங்க, எனக்கு மூத்த பொண்ணு வேண்டாம், இந்த கண்ணு சரியில்லை, 2வது பொண்ணு ராகேலுக்காக நான் 7 வருஷம் உங்ககிட்ட வேலை செய்யறேன் அப்படின்ற ஒரு வேலைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளுடைய இடத்துல ஒரு பொண்ணை நீங்க எடுக்கணும்னா, அந்த பொண்ணை ஒரு வீட்டுக்குள்ள வர்றதுனா அவங்க டௌரி சொல்லுவாங்க. நம்ம இதுல டௌரி இருக்கு, எங்க இதுல இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். தூத்துக்குடியில ஒரு டேர்ம் வச்சிருக்காங்க, அது என் மக சொல்லிதான் தெரியும். நகரொக்கம். நகரொக்கம் அப்படின்னா நகையே ரொக்கத்தையும் ஒன்னா சேர்த்துவாங்களா, நகரொக்கம். எவ்வளவு, அதாவது இவ்வளவு பவுன் நகை, இவ்வளவு கேஷ் ரொக்கம் கொடுக்குறாங்க. இதுதான் அந்த பிள்ளையுடைய ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ணும். நான் எங்க மகளுக்குலாம் நிறைய நகரொக்கம் கொடுத்து கல்யாணம் கட்டி கொடுத்தோம். மக ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கா. இங்க ஆப்போசிட் பாருங்க.
மருமகன் வேலை செய்யணும். 7 வருஷம். 7ங்கிற ஒரு பூரணமான ஒரு வருஷம் வேலை செய்யறதற்கு அவர் சம்மதிக்கிறார். மாமனார்லாம் கேட்கல, இவராவே தான் கமிட் பண்ணிட்டார். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட், இப்ப பாருங்க 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. பாருங்க 20 வசனத்துல ரொம்ப எனக்கு நேசிக்கிற ஒரு வார்த்தை நான் எனக்கு பிடிச்சது நான் சொல்றேன். அந்தபடி யாக்கோபு ராக்கேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றியது. கொஞ்ச நாளாய் தோன்றுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு சில நேரம் நேரமே போகாது. யாராவது ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னு பிக்ஸ் ஆயிடுச்சு, அரை மணி நேரத்துல அவங்க வரப்போறாங்க. கண்ணு அங்க போகும், கண்ணாடி அங்க பாப்பீங்க. 7ல இருந்து அந்த 7:30 மட்டும் ஆகவே ஆகாது. என்னங்க இது டைமே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க நம்ம பாக்குறோம் அப்படியே டைம் பறந்துருச்சான். நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். ஒரு நாள் இப்பதான் ஆரம்பிக்குது, டக்குன்னு போயிடும். ஒரு வாரம் இப்பதான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அதுக்கு அடுத்த வாரம் போய் ஒரு வருஷம் இப்பதான் அந்த வருஷம் ஆரம்பிச்சாப்புல இருந்து முடிய போகுது. அப்படி பறக்குது. காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா ராகேலையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். நினைச்சு யாக்கோபுக்கு டைம் பறந்துருச்சு. இப்ப மாமனார் என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஆளை மாத்திட்டாரு. ராகேல அனுப்புறதுக்கு போல் அக்காவை அனுப்பிட்டார், லேயால அனுப்பிட்டார். இப்ப கொஞ்சம் சோகமாயிட்டாரு. எங்க ஒரு வழக்கம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, மூத்த பொண்ணு இருக்கும்போது எப்படியா 2வது பொண்ணு கல்யாணம் கிடைக்கும். இவரு நோ ப்ராப்ளம், இன்னொரு 7 வருஷம் வேலை பார்க்கிறேன் அப்படின்னா, இன்னொரு 7 வருஷம் கல்யாணம் பண்ணியாச்சு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, பெருமை உள்ளவருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்பாரு. அப்படி எதிர்த்து நிற்கிறாரு. இந்த பொண்ணுக்கு பயங்கர பெருமை, அழகு. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்க, 30வது அதிகாரம் 1 வசனத்துல, ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளை வராததை கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு, பெருமை பொறாமை 2 சேர்ந்துருச்சு. 2 சேர்ந்த உடனே ஆண்டவர் இன்னும் டைப் பண்ணிடுவார், பிள்ளை வராத. யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளையை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். யாக்கோபு ராகேலுக்கு கோபம் கொண்டு, தேவன் அல்லவா உன் கற்பத்தை அழைத்திருக்கிறார், அங்க போய் கேளியா. என்ன அருமையா யாக்கோபு ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நான் சொல்றேன், கவனமாக நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. எதை எழுதுங்க. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனத்துல ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணம் ஜீவன். நீங்க எப்பவுமே, நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுவேன், என்னைய ஆண்டவர் ஆசீர்வதிச்சது போல வேற யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. பல முறை நான் சொல்லியிருக்கேன். அதனால ஆண்டவரால் என்னால ஆசீர்வதிக்காம இருக்க முடியாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. அவரால் ஆசீர்வதிக்காம இருக்க முடியாது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதனுடைய பலனை அனுபவிப்பார்கள். எப்பெல்லாம் நீங்க முறுமுறுத்துக்கிட்டு இருக்கீங்களா, ஆண்டவர் எனக்கு அது இல்லை, இது இல்லை, பெருமைங்கிறது உங்க ரத்தத்துக்குள்ள அப்படியே உள்ள வரவே கூடாது. எனக்கு ஒரு அம்மாவை நல்லா தெரியும். அது நல்லா சிகப்பு கலர்ல இருக்கும். என்ன கலரு? சிகப்பு கலர். அது மற்றவர்களை பார்த்து என்ன சொல்லும் தெரியுமா? கருவாச்சி. ரொம்ப வேதனைப்படுவேன் இந்த வார்த்தையை சொல்லும்போது. இந்த அம்மாக்குள்ள எவ்வளவு ஒரு பெருமை இருக்கிறதுனால மற்றவர்கள் இருதயத்தை புண்படுத்தும். கருவாச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால அவங்க இருதயம் வேதனைப்படுறத ஆண்டவர் பார்த்திருக்காரு. ஏற்ற நேரத்துல பதிலை செய்துவார். அதுல நம்ம ஆண்டவர்லாம் பாத்தீங்கன்னா நாவின் அதிகாரத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்ப்பாரு. நீங்க மற்றவர்களை புண்படுத்தக்கூடாது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ காய போத்திக்கிட்டு ஆண்டவரே சோஸ்திரம் பாடல்களை பாருங்க. இன்னைக்கு நான் பாடினேன், பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன், ஐயா உந்தன் அன்பு வெள்ளம் பங்கோதே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமத அன்பை கண்டடைந்தேன்.
ஃபுல்லா பாட மாட்டேன், பயந்துராதீங்க. எனக்கு பிடிச்ச காரியத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்களும் அதை பற்றுக்கொள்ளுங்க. சரி, ஆண்டவர் சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டார். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22வது வசனம், தேவன் ராகலை நினைத்தறினார். இந்த நினைத்தறினாருங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இதை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டு பண்ணுகிறார், அழிக்கிறதுக்கு ஒரு பேலையை உண்டு பண்ணிட்டு உள்ள தள்ளி விட்டுட்டார். அப்புறம் என்ன செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் கொஞ்ச நாள் பார்த்தாரு. அப்புறம் ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1 வசனம், தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல மிருகங்களையும் நினைத்தருளினார். மறக்கல, ஆண்டவர் மறக்கல. எப்படி இந்த உலகத்தை பாதுகாத்தாரோ அதுபோல ராகலை நினைத்தல். அதுக்கு மறந்துட்டா நான் சொல்ல மாட்டேன். அந்த ராகேலுடைய பெருமையை உடைக்கிறதுக்காக ஒரு டைம் கொடுக்கிறாங்க. பெருமை உடைக்கப்படணும். எல்லாரும் அதை பார்த்து என்ன சொல்லுவாங்க, உனக்கு பிள்ளை இல்லையே. நான் சொல்ல இல்லைங்க, உலகத்திலேயே மிக மிக கஷ்டமான ஒரு காரியம் பிள்ளை இல்லையா. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய ஒரு க்ளோஸ் ரிலேஷன், சொந்தக்காரர், இதை விட நெருக்கமான சொந்தக்காரரை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு பொண்ணு, அவர் பொண்ணும் என் மக டீனா தேவியும் ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள். என் மக 4 வயசு சீனியர், ஏழ்ற அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு 4 வயசு கம்மி என் மகளோட. என் மக டீனாவுக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணப்ப நான் இவர்கிட்ட பார்த்து கிடைச்ச பொண்ணு கோவம் வந்துருச்சு அவருக்கு. என்ன சொல்றாரு, உங்களுக்கு டீனாவுடைய கேலிபர் தெரியாதாம நீங்க கல்யாணம் கேட்டு கொடுக்குறீங்க. வெரி சேட். இல்ல அறிவான பிள்ளை, படிக்க வைக்கணுங்க நீங்க. இல்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு என்ன பேசுறீங்க, பேட் வேர்ட் சொல்லி என்னையும் நிப்பாட்டிட்டேன். அவர் மகளை டாக்டர் படிக்க வச்சார். படிக்க வச்சுட்டு அந்த பொண்ணு அப்பாவுக்கு தெரியாம ஒரு காதலுக்குள்ள போயிட்டான். அது இந்து பையன், வேற காஸ்ட், எல்லாமே வேற வேற. ஆனா அழகு அழகு அழகு, ஹீரோ, வேறமா ஸ்மார்ட்டா இருப்பான். இந்த பொண்ணால அந்த பையனை மறக்க முடியல. அதுக்குள்ளே ஒரு பிஜி பண்ணி ஹைதராபாத்ல ஒரு காலேஜில் லெக்சரரை ஜாயின் பண்ணிட்டான். ஜாயின் பண்ணிட்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாம அந்த பையனை திருமணம் செஞ்சு தேவர் லிவிங் டுகெதர். இது அப்பாவுக்கு நியூஸ் கிடைச்சி சொல்லிட்டார், நான் அந்த மாதிரி பையனை கூட. இப்ப என்ன பிரச்சனைனா, 2 பேரும் அப்பா அம்மாவுக்கு தூரமா இருக்காங்க. இப்ப அவருக்கு ஒரு புத்தி வருது, கெட்ட குமாரனுக்கு புத்தி வராப்புல. என்கிட்ட சொல்லல, என் மனைவிட்ட போன்ல பேசிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசி அவங்கள கூட்டிட்டு வாங்க. நான் அபிஷியலா அவங்கள அக்செப்ட் பண்ணி ஒரு ரிசப்ஷன் மாதிரி ஒன்று வச்சு உலக மக்களுக்கு என் மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். எனக்கு என்னன்னா, என் சந்ததியை பார்க்கணும்னு ஆசையா இருக்குதுங்க. என் இறுதி அப்படியே வெடிச்சிருச்சு. அப்ப ஆண்டவர் ஒரு சிலருக்கு ஆசீர்வதிச்சு உயர்த்துறாரு, ஒரு சிலருக்கு ஆசீர்வத்தை தடை பண்றாரு. இங்க கற்பத்தை அடைச்சிட்டார். அப்புறம் நினைக்கிறார். நினைச்சு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ப்பவதியாகி 23 அவள் யாரு, ராகேல் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நெஞ்சை நீடிக்கிறது என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தனுக்கு தவிர என்று சொல்லி இவனுக்கு யோசேப்பு இருக்கு. இந்த யோசேப்பு தான் ஹீரோ நம்பர் 1. எகிப்து தேசத்தை முழுவதும் பாதுகாத்தது அந்த குழந்தை யாக்கோபுக்கு இந்த ராகேல் மூலமா வந்துச்சு. இது மட்டும் கிடையாது, இன்னொரு பிள்ளை அந்த மாக்கப்படுது. 2வது பிள்ளை எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 35வது அதிகாரம் 16வது வசனத்துல நிறைய சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. கடைசி பையன் வர வேண்டி இருக்குது. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணப்பட்டு புறப்பட்டார்கள். எப்பாத்தாங்கிறது பெத்லெகேம், அப்பத்தின் வீடு. எப்பாத்ராக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமா இருந்து ராகேல் பிள்ளையை பெற்றால் பிரசவ காலத்திலே அவளுக்கு கடும் வேதனை. இந்த கடும் வேதனைங்கிறது என்ன அப்படின்னா, டெத்.
நான் ஒரு டாக்டரா இருக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிளாசண்டா ப்ரீவியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. எஸ், டீச்சர் கரெக்டா போட்டிருக்க, உன் சத்தத்தை நான் கேட்டு. பிளாசண்டா ப்ரீவியா அந்த டெலிவரி ஆகி அந்த பிளாசண்டா அந்த நச்சு வெளியில வராம ஒட்டிக்கிட்டு இருக்கும், ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்கும். பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனை. மருத்துவ வச்சு அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய். மரண காலம் அவளுடைய ஆத்மா பிரியும் பொழுது, டெத் ஆத்மா பிரிய போது இந்த பிள்ளைய பார்க்கறா, பார்த்து ஒரு பேரை கொடுக்கறா. என்ன பேர் கொடுக்கறா அப்படின்னு, பெனானி. இந்த பெனானிங்கிற ஒரு பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வேதனை, ஒரு சாபம் உன்னால வருதுங்கிற ஒரு ஈக்குவல் அர்த்தம் வருது. உன்னால ஏன் உயிர் போதேடா, நீ உன்னைய பெத்தனா நான் சாக போறேனேன்றது அந்த ஒரு வார்த்தையை சொன்னான். ஆனா அப்பா பேரை மாத்திட்டார். அவன் தகப்பனும் அவனுக்கு பென்னியமேன் என்று பேர். பென்னியமேன், ரைட் சைட் சன். ரைட் சைட் சன்னுங்கிற ஒரு பேரை பென்னியமேன். இதுதான் பென்னியமேன். புரியுதாங்க உங்களுக்கு? அந்த பென்னியமின் கோத்திரத்துல பிறந்தேங்கிற ஒரு பெருமையுடைய சவுல்ங்கிற பவுலுக்கு இது எங்க இருந்து வந்துச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருச்சு. சரி, இதுல யோசேப்பு தான் டாப். இப்ப அடுத்து ஒரு காரியத்தை காட்டப்படும். இது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாப்புல பைபிள் இல்லை. ஏன்னா சவுல்ங்கிற ஒரு ராஜா எவ்வளவு மோசமா வாழ்ந்தாங்கிறதுக்கு அவங்க அப்பாவுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். வாசிப்போம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 27. பென்னியமின் பீரிகிற ஓனாய். எந்த பென்னியமின்ல இருந்து தான் வருகிறது சவுல்ங்கிற ராஜா, முதல் ராஜா. அந்த ராஜாவுடைய கேரக்டர் ஆவியானவர் தகப்பனாகிய யோசேப்புக்கு தெளிவாக சொல்லிட்டார். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கணும். யாக்கோபுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 49வது அதிகாரம் 20. யோசேப்பு கனிதரும் செடி, ஒரே அப்பா ஒரே அம்மா. அப்பாவுக்கு அந்த அம்மாக்கு பிறந்த மூத்த மகன் யோசேப்பு சூப்பர். இவனடா டாப் ஒருத்தனை பார்க்க முடியாது. அவன் நீரூற்றண்டே கனிதரும் செடி, கொடிகள் இப்படிலாம் சொல்லிட்டு, ஆனா அதே அம்மாவுக்கு ராகேலுக்கு பிறந்த பென்னியமினுடைய கேரக்டரை எவ்வளவு தெளிவாக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார்னா, சிறிய கோத்திரத்தார்னா கேவலமான கோத்திரம், சின்ன புத்திக்காரன். பென்னியமின் 27. பென்னியமின் பீறுகிற ஓனாய். ஓனாயில பீறுகிற ஓனாய். அப்படித்தான் பீர்னாங்க. எத்தனையோ பேரை கொலை செய்தான். பாவம், அப்புராணி ஒரு ஆசாரியன் தாவீதுக்கு அப்பத்தை கொடுத்தான் ஐயா, அதனால நீ சாகணும், கொலை செய்தான். பீறுகிற ஓனாய். காலையிலே தன் இரையை பட்சிப்பான், மாலையிலே தான் கொள்ளையிட்டதை பங்கிட்டுக் கொள்வான். இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ராஜா. இவன் தான் முதல் ராஜா, ஃபர்ஸ்ட் ராஜா சவுல். இந்த சவுல் எங்க இருந்து வருகிறார்னா, இங்க நம்ம பாக்குறது வருகிறார். வாசிப்போமா? எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 21வது வசனம். வாக்க ஹைட்டு, நான் பயங்கர குள்ளம், ஆனா இவரு, அதாவது இஸ்ரேல் எல்லாருமே டாலு, இவன் எல்லாத்தோட டால். மற்றவங்க எல்லாம் இவன் தோல் நல்லா இருப்பாங்க. இப்ப நான் யாராவது பக்கத்துல இல்லைன்னா அவங்க தோலுக்கு தான் நான் நிற்பேன். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எங்க அப்பாவுக்குள்ள நாங்களுக்குள்ள வந்துட்டோம். ஆனா என் மாப்பிள்ள நல்ல டாலு, பசங்க எல்லாம் டாலா வந்துட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹைட்டு கூட. தன் தகப்பன் கீசுனுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. இவன் காணாமல் போன தகப்பனுடைய கழுதைகள். அதாங்க, நீங்க கழுதனோட நீங்க சீப்பா நினைக்கக்கூடாது. என்னடா கழுத அப்படின்ட்டு. இந்த கழுதைங்கிறது என்ன, அன்னைக்கு காலத்துல அது என்னன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற குட்டி லாரி, குட்டி வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு குட்டி வேன் இருக்கும், அதுலதான் அவங்க ஜாமான் தூக்கிட்டு போவாங்க, அவங்க அதுலதான் போவாங்க. அந்த மாதிரி இந்த கழுதை எல்லாத்தையும் கிடையாது. அதனால கழுதையை தேடி போகிற சவுலுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 9 10வது அதிகாரம் 20வது வசனம். சாமுவேல் இஸ்ரேல் கோத்திரத்தை எல்லாம் சேர பண்ணி பென்னியமின் கோத்திரத்தின் மேல் சீட்டு வந்தது. இப்ப யாரு ராஜாவாகும்? ஆண்டவர் சீட்டு மூலமா பதில் சொல்ல.
பென்னியமின் கோத்திரம்னா இந்த கோத்திரத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த கோத்திரத்தை வர சொல்லி அத்தனை பேரை எழுதி போட்டாங்க. சீட்டு கீசின் குமார் நகிய சவுல் மேல் விழுந்தது. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ராஜாவை தான் தெரிஞ்சு. ஆனா இவர் இந்த நாட் ரெடி. எதுக்கு ரெடி? ராஜா வரக்கு ரெடி கிடையாது. அவரை தேடுனா அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 22 வசனம், அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிறது ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஒரு தைரியம் இல்லாத ஒரு மனுஷங்க. ஒரு ராஜா அப்படின்னா அது தைரியமா போய் நிற்கிறது. இவர் ரொம்ப பயந்தாள். கோலியாத் சண்டைக்கு வந்து நிற்பார். 40 நாள் டெய்லி வந்து தூஷணமான வார்த்தையை சொல்லுவாரு. இவங்க எல்லாம் பயந்து பம்மி ஒளிஞ்சுக்கிறோம். அந்த கேரக்டர் தான் இவர். ஆனா இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் முதல் ராஜாவை வைக்கிறாரு. இவரை குறித்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்போஸ்தலர் எடுத்துக்கோங்க, 13வது அதிகாரம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 20 13:20. பின்பு ஏறக்குறைய 400 வருஷ காலம் சீர்வு. அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபொழுது தேவன் பென்னியமின் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனாகிய சவுலை 40 வருஷமாய் அவர்களுக்கு கொடுத்தார். 40 வருஷம் இந்த கீசின் குமாரனாகிய பென்னியமின் கோத்திரத்தில் பிறந்த சவுல் தான் ஆளுகை செய்கிறார். ஆனா அவரை தள்ளிட்டார் ஆண்டவர். ஏன் தன்னால அடுத்த வசனம் இருக்குது. இவர்கள் ஒரு சரியான கோத்திரத்தார் கிடையாது. அதை எதுக்கு வசனத்தின் மூலமாக சொல்றேன்னா, நியாயாதிபதிகள் முதல் அதிகாரத்துல இந்த பென்னியமின் கோத்திரத்தாரை குறித்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். முதல் அதிகாரம் 21வது வசனத்தை 1:21. பென்னியமின் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசரை துரத்தி விடவில்லை. சவுல் ஆண்டோட கட்டளைக்கு கீழ்ப்படியல. எந்த ராஜாவை கொலை செய்ய சொன்னாரோ கொலை செய்ய மாட்டார். இது அன்னைக்கே அந்த புத்தி இருந்துச்சு. அதனாலதான் அந்த எபூசரை துரத்தாதனால அங்க இருந்தாங்க. இந்த எபூசியர் தான் சியன் கோட்டையை பிடிச்சுட்டாங்க. அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் தாவீது வந்து ஜெயிச்சார், அது வேற கதை. அப்ப சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அதான் அல்டிமேட்லி. அப்படி சொல் பேச்சு கேட்காத ஒரு மனிதனை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு எப்படி தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த சந்ததியிலிருந்து சவுலை கொண்டு வருகிறார். சவுல் பவுலாக மாற்றுகிறார். பவுலாக மாற்றி இப்பவுமே ஆண்டருடைய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். சாத்தான் ஒரு கோட்டையை தெரிந்து கொள்கிறான். ஹெட் குவார்டர்ஸ் பாபிலோன். இந்த பாபிலோன்ல ரெம் ஒரு ராஜாவை தூக்கி உட்கார வச்சிருப்பான். அந்த ராஜா மோசமா செய்வான். அப்படிப்பட்ட ஒரு ராஜா அரசாளுகிற ஒரு பாபிலோன் வந்து விக்கிர ஆராதனைக்காரனாகிய ஆபிரகாமை தூக்கிட்டு வர, அவன் மூலமா தான் ஒரு பெரிய சந்ததியை கொண்டிருக்கிறார். அதுபோல எந்த சவுல் ராஜா கிடையாது. இங்க பார்க்கிற சவுல் எவ்வளவு ஆண்டவரை கோபப்படுத்த முடியும், எல்லாத்தையும் செய்வார். ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, அவர் எப்படி செய்வார்னா தெரியாம செஞ்சாருங்க. நமக்கு தெரியாம செஞ்சுட்டு அதான் உண்மையிலே 9வது அதிகாரம் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம். சவுல் என்பவன் இந்த சவுலை ஆண்டவர் சந்திச்சு பவுலாக மாற்ற போகிறார். டைரக்ட் என்கவுண்டர்ங்கிற ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்து டைரக்ட் அட்டாக் பண்ணுவார். பலருக்கெல்லாம் வார்த்தையின் மூலமா பேசுவாரு. நான் உனக்கெல்லாம் நான் வந்தா தான் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கத்தாராகிய புருஷன் அவளை கொண்டு தமஸ்குவில் உள்ள ஜபாலயத்துக்கு நிருபரான அவன் பிரயாணப்பட்டு தமஸ்கு சமைத்த பொழுது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி சுற்றி பிரகாசித்தது. இந்த ஒளியின் மூலமாக ஆண்டவர் இடைப்படுகிறார், மாற்றுகிறார். எக்ஸ்டர்னல் இன்டர்னல் எப்படி மாற்றுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எதுக்காக தெரிந்து கொண்டேன்னா சும்மா இந்த இட்லி சட்னி சாம்பார் சாப்பிட்றதுக்காக கிடையாது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதியாருக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் யூதர்களுக்கு இவன் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், என்னுடைய நாமத்தை அறிவித்ததற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான்.
chosen vessel-ங்க. ஆண்டவருடைய கிருபைனால நான் நினைப்பேன், நான் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இல்லை. நாங்க இவ்வளவு மோசமான ஒருத்தனை என்னைதான் நான் சொல்லுவேன், வேற யாரையும் சொல்லுவேன். ஆண்டவருக்காக வைராக்கியமாக கொண்டு வரது முடியவே முடியாது. வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அடுத்து வர்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்திங்கிறத ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு கொடுத்துட்டார். இன்னைக்கு நடக்கிற அது லாஸ்ட் செய்தி ஏற்கனவே கொடுத்துட்டார். இன்னைக்கு நடக்கிற சம்பவம் ரைட் நவ், இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குதோ அது ஆண்டவர் அன்னைக்கே ஒரு ஆசாப் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக காமிச்சிட்டார். இது என்னால எப்படி கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியாது. இதாவது ஒரு வாரத்துக்குள்ள நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். காரணம், அன்னைக்கு பவுல் சவுலாக இருந்த பவுலாக மாற்றி எதுக்காக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாக பட வேண்டும் நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஆனா ஓடலாம். இதனாலதான் பவுலுக்கு ஒரு பெரிய பெருமை. என்ன பெருமைங்கிறத வாசி நம்ம முடிக்க போயிடும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5வது வசனம். நான் 8ஆம் நாளிலே விருத்தசன் இஸ்ரேல் வம்சத்தான் பென்யமீன் கோத்திரத்தான். பென்யமீன் கோத்திரத்தாருங்கிறது ரொம்ப குட்டி. இது சவுல் சொல்லுகிறார், ராஜா ஐயோ நான் ரொம்ப குட்டி கோத்திரத்துல இருக்கேனே அப்படின்னு. அப்பெல்லாம் இந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சு. அப்புறம் பீறுகிற ஓனாய் எல்லாத்தையும் கடிச்சு பிடிச்சு ஜெபிச்சு முடிப்போமா. மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, ஆமாய் துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் அறிகிறோம் ஐயா. 7 பெருமைகளை உடைய பவுலுடைய வாழ்க்கையை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு இந்த பெருமை இருக்கவே கூடாது ஐயா. யார் யாரெல்லாம் பெருமையோடு இருக்கிறார்களோ அவளுக்கு தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.